Happy day to all. Welcome to Grammar Mind channel. இன்னைக்கு நம்ம செஷனில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லா டென்ஸும் ஓரளவு கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the future perfect continuous, also called the future perfect progressive tense, is a verb tense that describes actions that will continue up until the point in the future. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு கண்டினியூஸ்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த டேர்ம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கணும், அதாவது கொஞ்சம் கண்டினியூ ஆகணும். அதனால தான் கண்டினியூஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறோம். கண்டினியூஸ்ங்கிற டேர்ம் எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த ப்ரொக்ரெசிவ் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம். அப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சரில் தான் அந்த இன்சிடெண்ட் நடக்க போகுது. பட் ஃப்யூச்சரில் நடந்தாலும் அது ஃப்யூச்சரில் கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் எண்ட் ஆகும். ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகி கம்ப்ளீட் ஆகும். அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அண்ட் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த மூணு டென்சஸ்க்குமே நமக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கீவேர்ட்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. மூணுக்குமே பார்த்தீங்கன்னா சின்ஸ் அண்ட் ஃபார், இந்த ரெண்டு கீ தான் அதிகம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த ரெண்டு கீஸை வச்சு நம்மளால் ஒரு டெஃபினேஷனை நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. இந்த ரெண்டு கீ வச்சு நம்ம கண்டிப்பாக இதுதான் இந்த டென்ஸ் தான் அப்படிங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கான்செப்டையே நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இது வேரி ஆகும். ஓகே, நவ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னால் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல் ஆர் வில் ப்ளஸ் have plus been plus verb 1 plus ing plus object. ஸோ இதோட ஃபார்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல் ஆர் வில். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அண்ட் விக்கு நம்ம ஷேல் யூஸ் பண்ணுவோம். மற்ற ஹீ ஷீ இட் தே இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரொனவுன்ஸ்க்கெலாம் நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல் ஆர் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மோர் தென் 2 hours when her plane finally arrives. ஸோ நீ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கொண்டு நீ ஃப்யூச்சரில் இருப்பேன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, தே வில் ஹாவ் பீன் டாக்கிங் ஃபார் ஓவர் an hour by the time தாமஸ் arrived. ஸோ தாமஸ் இனி தான் வரப்போகிறாரு. தாமஸ் வரும்போது அவங்க 1 மணி நேரம் பேசிக்கொண்டு இருந்திருப்பார்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில், நாளைக்கு நேரம் நான் வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருந்திருப்பேன், நாளைக்கு நேரம் நான் ஒரு சென்னையில் இருந்திருப்பேன், ஒரு சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். லைக் நம்ம பேசுகிறோம் பாருங்கள், நாளைக்கு நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம தமிழில் பேசுகிற அந்த டேர்ம்ஸ் தான் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் ஆகும். இதுவே பாஸ்ட்னா நேற்று நேரம் நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போய்கொண்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட டேர்மே. நேற்று அப்படிங்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை அப்ளை பண்ணுறோம். ஃப்யூச்சர்னால் இனி நடக்க போகிறத அப்ளை பண்ணுறோம். ஓகே. அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், ஜேசன் வில் பி டயர்டு when he gets home because he will have been jogging for over an hour. ஸோ ஜேசன் வந்து வீட்டுக்கு வரும்போது டயர்ட் ஆகிடுவார். ஏன்னா அவர் 1 மணி நேரமாக ஜாகிங் பண்ணி இருந்திருப்பார், அதனால் அவர் டயர்ட் ஆகிடுறாரு. ஸோ அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் நாட்டுங்கிற வேர்டு இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆடிங் த வேர்ட் நாட், ஒரு நாட் ஆட் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவாக மாறிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல் ஆர் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகே. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, they will not have been swimming since March. ஸோ மார்ச்லேருந்து அவங்க ஸ்விம் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ கூட நம்ம சொல்லலாம், கொரோனானால 2 வருஷம் பிள்ளைங்க ஸ்கூல் போய் இருந்திருக்க மாட்டாங்க, அது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். he will not have been shopping for 4 hours. 4 hours அவன் ஷாப்பிங் பண்ணி இருந்திருக்க மாட்டான். ராம் will not have been sleeping at 11 PM since Saturday. ஸோ சாட்டர்டே 11 PMலேருந்து அவன் தூங்கி இருந்திருக்க மாட்டான். ஸோ நம்ம பேசும்போது சொல்லுவோம், இவன் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா இவன் இதை பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் ஆர் நோ டைப். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேல் ஆர் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் question mark. பிகாஸ் இன்ட்ராகேட்டிவ் கொஷின் சென்டென்சஸ்க்கு எல்லாமே நமக்கு கொஷின் மார்க்ஸ் எண்டில் இருக்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது,
ஷல் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஹார்ட் ஃபார் மை எக்ஸாம் சின் சண்டே. ஸோ என்னோடய எக்ஸாம்ஸ்க்காக சண்டேலேருந்து நான் ஹார்டாக ரொம்ப ஹெவியாக படிக்க ஆரம்பிக்கட்டுமா? நெக்ஸ்ட்டு, வில் வி ஹாவ் பீன் கோயிங் டு ஒர்க் ஃபார் 2 weeks. நம்ம 2 வாரத்துக்கு வேலைக்கு போக போகிறோமா? ஓகே. ராம் வில் ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் அட் 11 PM சின் சாட்டர்டே. அவன் சாட்டர்டே 11 PM தூங்க போகிறானா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் WH கொஷின்ஸ். WH கொஷின்ஸ்னால் நமக்கு தெரியும், WH வேர்ட்ஸில் அது பிகின் ஆகும். ஸோ WH வேர்ட்ஸ் ப்ளஸ் ஷெல் ஆர் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ING ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். இன்னும் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு டேர்ம் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இப்போ நாம் படிக்கிற காலத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் கோயராக இருக்கீங்க, ஒரு காலேஜ் கோயராக இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்போ படிச்சுட்ருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாளும் படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே ப்ரெசென்ட்டில் நடக்குது. ஸோ இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் படித்ததை நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பாஸ்ட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுருந்துருப்பாங்க. அதுவே உடனடியாக படித்து முடிச்சிருக்க மாட்டாங்க. பிகின் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து முடிஞ்சிருக்கும். பட் எனிஹவ் இது வந்து இந்த ஆக்ஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் உங்களுடைய யங்கர் பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் யாராக இருந்தாங்கன்னா ஞாபகம் எடுத்துக்குங்க. இல்லை உங்கள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க. அவங்க இனி தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இனி தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. அந்த எஜுகேஷன் கொஞ்சம் வருஷம் பிகின் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்புறம் அது எண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த 3 தான் நமக்கு சிம்பிளாக இந்த டேர்ம்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் எப்படி இதை ட்ரை பண்ணாலும் நம்ம கான்டெக்ஸ்டுவல் மீனிங் தான் ரொம்ப முக்கியம். பட் இந்த 3 இடத்துல மட்டும்தான் இந்த டென்ஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். அண்ட் மோரோவர் நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரியே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த கீவேர்ட்ஸும் இல்லை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மட்டும் தான் சின்ஸ் அண்ட் ஃபார் அந்த 2 யூஸ் பண்ணுவாங்க. பட் தென் மற்ற 2 டென்ஸுக்குமே இதை தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ WH வேர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு லாங் வில் யூ ஹாவ் பீன் லிவிங் தேர் ஆர் ஹியர் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ எண்ட் ஆஃப் தி இயரில் எவ்வளோ நாள் நீங்கள் நீ இருந்திருப்ப, எவ்வளோ நாள் இருக்க போகிற. ஓகே. வேர் வில் யுவர் மதர் ஹாவ் பீன் ஸ்டேயிங் பிஃபோர் ஷி மூவ்ட் இன் ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வாட் வில் த ப்ரொஃபஸர் ஹாவ் பீன் டீச்சிங் பை த மிட் டேர்ம். ஸோ மிட் டேர்மில் ப்ரொஃபஸர் என்ன லெசன்ஸை டீச் பண்ணி இருந்திருப்பார், என்னென்ன லெசனை டீச் பண்ண போகிறாரு. Okay, so some more examples I have given for your better understanding. You please go through that and don't get confused again and again. I'm telling you all, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ரெஃபர் பண்ணணும். யூசேஜும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப லிமிட்டட் யூசேஜ் தாங்க இருக்குது. ஒரே ஒரு யூசேஜ் தான். தட் இஸ் the future perfect continuous tense is used for actions which will be in progress over a period of time that will end in the future. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்கூலுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 நீங்கள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 2032 வரைக்கும் போவீங்க. ஸோ இது எல்லாமே ஃப்யூச்சராக நடக்க போகுது. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது ஒரு கட்டத்தில் முடிஞ்சிடும். இதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, பை நெக்ஸ்ட் மார்ச் வி ஷால் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 4 years. ஸோ நெக்ஸ்ட் மார்ச் வரும்போது நாங்கள் இந்த இடத்துல 4 வருஷமாக இருந்து கொண்டு இருப்போம். 4 வருஷமாக இந்த இடத்துல நான் இருந்து கொண்டு இருப்போம் அப்படிங்கிறோம். ஐ வில் ஹாவ் பீன் டீச்சிங் ஃபார் 20 years பை நெக்ஸ்ட் ஜூலை. நெக்ஸ்ட் ஜூலை வந்துச்சுன்னா நான் என்னோடய டீச்சிங் ஃபீல்டில் 20 வருஷ காலத்தில் இருந்திருப்பேன். 20 வருஷ காலமாக என்னோடய டீச்சிங்கில் நான் இருந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது இவ்வளோ தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட கண்டென்ட்டு. அகெயின் ஐம் டெல்லிங் யூ ஆல், ப்ளீஸ் கோ த்ரூ தட் வெரி வெல். நமக்கு நீங்கள் அந்த கண்டென்ட்டை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால் இந்த டென்சஸை எக்ஸல் பண்ண முடியும். இந்த கண்டென்ட்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் பி டூயிங் வெல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கீப் ஷேரிங் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல்.